மேற்கு தொகுதியில் 22 வார்டுகள் இருக்குது, மாநகராட்சி வார்டுகள். பல்வேறு வார்டுகளில் இந்த முல்லை பெரியார் அணை கூட்டுக்குடி திட்டத்துக்காக தோண்டப்பட்டு அப்படியே கிடக்கிறது. சரிப்படுத்தல் முக்கியமான சாலைகள், பிரதான சாலைகள்லாம் குண்டும் குழியுமாக இருக்குது. அதில் மாணவர்கள்லாம் பள்ளிக்கூடம் போவது என்பது சாகச நிகழ்ச்சி மாதிரி ஆகிவிட்டது. சாகச நிகழ்ச்சி மாதிரி தான் இருக்குது. எல்லாம் பெரியவங்க போனால் எலும்பு ஒரு 4-5 தடவை போனால் எலும்பு முறிவு ஏற்பட்டுரும். அந்த அளவுக்கு மோசமாக குண்டும் குழிக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். கர்ப்பிணி, இது நான் மிகைப்படுத்தி சொல்கிறதா இல்லை, கர்ப்பிணி தாய்மார்கள் போனால் கூட அதே இடையில பிரசவம் ஆயிரும் போது. அந்த அளவுக்கு மோசமாக மதுரையில் குண்டு சாலைகள் மோசமாக இருக்கும். அதே மாதிரி எங்கள் காலத்தில் கொண்டு வந்த 1296 கோடி ரூபாய் திட்டத்தில் எடப்பாடியார் கொண்டு வந்து அன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் அன்பு சகோதரர் வேலுமணி, அமைச்சர் வேலுமணி அவர்கள் கொடுத்த அந்த திட்டமானது மிகவும் மெதுவாக, நத்தையை விட மோசமாக, ஆமையை விட மோசமாக நடைபெறுது. இது ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துட்டோம். பல ஆணையாளர்கள் 4-5 ஆணையாளர்கள் மாறிட்டாங்க. ஒவ்வொரு ஆணையாளரும் வரும்போது வரவேற்று அதை கொடுக்குறோம். ஆனால் குறைபாடு தீர்ந்த பாடு இல்லை. குப்பையிலா காய்ச்சலுக்கு இப்போ உயர்நீதிமன்றம் கூட நேற்று சென்னையிலிருந்து சொல்லலாம், மதுரையிலிருந்து சொல்லியிருக்காங்க. எனவே இதையெல்லாம் அகற்றணுன்றக்காக தான் இதெல்லாம் போக்கணும். நானும் என்னடா மாமன்றம், எனக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குது. நான் கேட்டேன், எல்லாம் நீங்களாம் போய் கலந்துக்கலாமா? எனக்கு ஒரு சட்டமன்றத்தில் 10 வருஷம் அமைச்சராக இருந்தவங்க இப்படி போகிறீங்களே, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. என்ன தான் ஊருக்கு ராஜாவாக இருந்தாலும் வீட்டுக்கு பிள்ளை தானே. மதுரை மக்கள் இன்றைக்கி ரொம்ப வர்றாங்க. அதைத்தான் நான் சொன்னேன். சிவாஜி கணேசன் நடித்த மனோகரா படத்தில் மாதிரி பொறுத்தது போதுமடா மகனே, பொங்கி எழடா அப்படின்னு சிவாஜி கணேசன் சொல்லுவாங்க. அது மாதிரி மதுரையில் வர்ற மக்கள் துன்பத்தை, துயரங்களை எடுத்து சொல்வதற்காக மாமன்றத்தை பயன்படுத்துவது தவறில்லை. இதில் நமக்கு ப்ரெஸ்டீஜெல்லாம் தேவையில்லை. நம்மளை பொறுத்தளவுக்கு மக்கள் தான் எஜமானர்கள். அதைத்தான் இன்றைக்கி எடப்பாடியார்னு சொல்கிறார். புரட்சித் தலைவர் சொன்னால் புரட்சித் தலைவர், அம்மா சொன்னால் எடப்பாடியார்னு சொல்கிறார். எனவே மக்கள் பிரச்சனைக்காக இங்கே வந்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. முழுமையாக என்னுடைய கோரிக்கையெல்லாம் சொல்லியிருக்கேன். மேயர் அவர்களும் காது கொடுத்து கேட்டாங்க. அவங்க ஒரு திட்டத்தை சொன்னாங்க, இதை நிறைவேற்றினா அங்கே இருக்க எங்கள் மண்டல தலைவர், எங்கள் பகுதிச்செயலாளர் பாராட்டினார்னு. ஒரு திட்டத்தை பாராட்டினா சொன்னாங்க. நாங்கள் இப்போ 1000 திட்டம் நிறைவேற்றிருக்கோம் 10 வருஷத்தில். எனவே அதெல்லாம் சொன்னால் அரசியல் ஆயிரும். இது மாமன்றம் அல்ல, இது மாமன்றம். எனவே நான் அதுக்குள் போக விரும்பவில்லை. நான் அதே சொல்லிட்டு தான் வந்தேன். இந்த மாமன்றத்துக்குள் வரும்போது அரசியலை அப்பாற்படுத்தி விட்டு இந்த மதுரை மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், மாநகராட்சி எதில் தவறு இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட வந்திருக்கிறேன். எனவே கவனமாக குறித்து கொண்டு நீங்கள் நிறைவேற்றி தருவீங்கன்னு வந்திருக்கேன். ஏன்னா நான் மனு கொடுத்து ஓஞ்சி போயிட்டேன். எனவே இனியாவது இந்த மாநகராட்சி நிறைவேற்ற வேண்டும், மதுரை மக்களுக்கு தேவை நிறைவேற்றணும். அதிவிரைவில் குடிநீர் அந்த விரைவில் கோடைக்காலம் ஆரம்பிக்கிறதுனா இப்போவே குடிநீர் பற்றாக்குறை வந்துருச்சு. அதை தீர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை மாநகராட்சி ஆணையர் எடுத்திருக்காரு, மேயர் என்ன எடுத்திருக்காரு, என்ன மாதிரி அதை தீர்க்க போகிறாங்க என்பது தெரியணும் அப்படின்னு சொல்கிறதும் இந்த சாலைகள்லாம் போடணுன்றதுக்காக கேட்டேன். குடிநீரை வச்சு மையமாக வச்சு பேசும்போது திருமாவளவன்லாம் ஓட்டுனாங்க. ஆமாம், ஆனால் உண்மை அப்படி அது இல்லைன்னு சொன்னீங்களா? அது என்ன சொன்னீங்க? இப்போ அதுவும் அதே திரும்ப வரணுமா? இல்லை, இன்றைக்கி நான் எப்படி மாமன்றத்துக்கு போனோனோ, என்ன நோக்கத்துக்கு போனேன், மதுரை மக்களுக்கு மிக கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, தெருவிளக்கு சரியாக எரியலை, குப்பையும் கூடமாக மதுரை காட்சியளிக்குது, உயர்நீதிமன்றமே சொல்லிருச்சு. அது மட்டுமல்ல, விரைவாக கோடைக்காலம் ஆரம்பிக்கிறதுனால விரைவாக குடிநீர் பற்றாக்குறை வராதுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால மாரியம்மன் தெப்ப குளத்தில் பார்த்தீங்கன்னா வத்த போகுது தண்ணி. இனி கிரிக்கெட் விளையாட போகிறான், பந்து விளையாட போகிறான். 8 வருஷம் தண்ணியை குறைக்காமல் பார்த்துக்கிட்டோம். வைகை டேம்லேருந்து வர தண்ணியெல்லாம் வேஸ்ட் போய் முன்னால் கூட போயிட்டுச்சு. நான் மனு கொடுங்க, இப்போ கூட தண்ணி போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த தண்ணியை திருப்பி அந்த ஸ்டட்டரை மட்டும் திறக்க சொல்லுங்கள் பொதுப்பணித்துறைகிட்ட, அவங்க திறந்துடுவாங்க. ஏதோ இது சிவகங்கை மாவட்டத்துக்கு போகிறதில்லை. எனவே நிறைவேற்றுங்கன்னு சொன்னால் அதுவும் நிறைவேற்றலை. இது போன்ற கோரிக்கைகள் நிறைய இருக்கிறதுனால எங்கள் மாமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அப்பப்போ சுட்டி காட்டுகிறார். எங்கள் மாமன்ற உறுப்பினர் சுட்டி காட்டினாலும் கூட நம்ம சொன்னால் ஒரு முக்கியத்துவம் வருமே, அப்போதான் செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறக்கா வந்தேன். மேற்கு சட்டமன்றத்தில்
உள்ள ஜீவா நகர் ஜெயந்திபுரம் பகுதியில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை ரொம்ப இதாக இருக்குது. பல முறை கோரிக்கை வச்சு அதைத்தான் சொல்லிட்டு வரேன். சாலை நல்ல வசதியாக இருக்குன்னு போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க மேயர். நீ வந்து பாருங்க, நான் அது போனால் வாதமாயிரும். அதுக்குள்ளே போகிறோம்ல, அங்கே இருக்கிற அம்மையார் தெருவில் இருக்கிற குப்பையை அகற்றணும்னு ஏற்கனவே மனு கொடுத்தேன். அதுவும் அகற்றலை. அதையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் முதலே மனு கொடுத்தேன். இப்போ உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு குப்பை நகரம், கோயில் மாநகர் குப்பை நகரமாக மாறிக்கொண்டு இருப்பது, இதை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு வந்து. சிறப்பு நீதி எங்கள் காலத்தில் நாங்கள் வாங்கினோம். அடிப்படை தேவையில்லை நேர்வு அன்னைக்கு 2011 250 கோடி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அது இதுன்னு நிறைய திட்டங்களை கொடுத்ததுனால நிதி தேவைப்படலை. இப்போ அப்படியாச்சும் போய் நிதி வாங்குங்க. ஏன்னா கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க, திருச்சிக்கு கொடுத்துருக்காங்க, மெட்ராஸுக்கு கொடுத்துருக்காங்க, சென்னைக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே மட்டும் வாங்காமல் இருக்குங்க. இப்போ இங்கே கூட பாருங்கள், டைட்டில் பார்க்கு 600 கோடியில் வரும்னு தங்கம் தென்னரசு முதல்ல தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது சொன்னார். இப்போ 287 கோடின்றாங்க. அதில் இன்றைக்கி அந்த அங்கே இருக்கிற வியாபாரிகள்லாம் எதுக்குறாங்க, இங்கே வரக்கூடாது, எங்களுடைய வியாபாரம் பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பூமி பூஜை போடலை. எனவே இதை வந்து இதெல்லாம் மாற்றணும். மதுரைக்கு கிடைக்கணும், நல்ல காலம் கிடைக்கணும், விடிவு காலம் கிடைக்கணும் இருக்காக தான் இங்கே முழுக்க வந்தேன். வேற எந்த காரணமும் இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.